அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை வரக்கூடிய இந்த வார ராசி பலன். இதில் 19ஆம் தேதி திங்கட்கிழமையும் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் சந்திர பகவான் மகர ராசியில் பயணிக்கும்போது இந்த 2 நாளில் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. பிறகு கடகராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. மேச ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் சிறக்கும். புதிய தொழில் தொடங்கிறது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம், உழைப்புக்கேற்ற உயர்வு, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது. வியாபாரம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த நாட்களில் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய மனது மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பிறகு சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். கடுமையாக போராடி பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்களாக அமைகிறது. திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைச்சது நடக்கும். எண்ணங்கள், குறிக்கோள், நீண்ட நாள் லட்சியங்கள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமையும். நல்லதொரு முன்னேற்றகரமான பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக அமையக்கூடிய நாளாக அமைகிறது. இதில் மகர ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல முன்னேற்றகரமான மகிழ்ச்சிகரமான நல்ல நாளாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு லாபகரமான நாள். வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும். தொழில் சிறக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல லாபத்தை நோக்கி வரக்கூடிய நிகழ்வுகளை தரக்கூடிய நாட்களாக அமையும். இதே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் ரிஷப ராசிக்காரர்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் உழைப்பை நம்பி முயற்சிப்பது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எல்லாம் அடைய வேண்டாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால திங்கள் செவ்வாய் போன்ற நாளில் எதிர்மறை எண்ணங்கள், மனக்குழப்பங்கள் சிறிது வந்து போகலாம். ஆகவே மனதில் உறுதியாக இருப்பதும், மனதில் கவலைகள் இல்லாமல், மனசோர்வு இல்லாமல் தெளிவாக இருப்பது நல்லது. பொறுமை முக்கியம். இதில் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசோர்வு வரும். மன விரக்திகள் வரும். மன கவலைகள் அதிகரிக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் அந்த நாட்களில் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை பயணிப்பது நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள்லாம் வரும். அதனால் அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் ஒரு தொடர் முயற்சி, விடாமுயற்சியால் சரி செய்து, பிரச்சனைகளை சரி செய்து வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது மிகச் சரியான நேரத்திற்கு தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. இதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டு சூழ்நிலையில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வாக்குவாதம், வீண் விவாதம், சண்டை சச்சரவு, முன்கோபம் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு கொஞ்சம் அமைதியாக, நிதானமாக, அன்பாக எல்லோரிடம் பேசுவது நல்லது. கோபப்பட வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். இதில் கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். அது வீண் அலைச்சலாக போகாமல் பயனுள்ள முயற்சிகளாக எடுத்துக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் கொஞ்சம் வீண் செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளை எல்லாம் கொஞ்சம் சேமிப்பாக, பாதுகாப்பாக, சிக்கனமாக இருப்பது நல்லது. சுப செலவு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஞாபகம் மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கடந்து புதன் வியாழக்கிழமை சதுர்த்தி, கும்பராசியில் 21, 22 புதன் வியாழனில் சந்திரன் பயணிக்கும் போது இதில் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக இருக்கும். தொட்டது தொடங்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த நாட்கள் அமையுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல தொழில் வளம் இருக்குது.
வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், புதிய தொழில் தொடங்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும். பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. ஒரு ஒருமித்த உணர்வோடு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய, வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாளாக அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வரக்கூடிய நாளாக இருக்கும். கடுமையாக போராடி வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக இருக்கும். திறமைக்கு அங்கீகாரம் இருக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைச்சது நடக்கும், எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமையும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. இதில் கும்பராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும், மனது மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் உற்சாகமாக இருக்கும், நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இதில் 21ஆம் புதன்கிழமை, 22ஆம் வியாழக்கிழமையில் ரொம்பவும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய ராசிகள். மிதுன ராசிக்காரர்கள் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அந்த நாட்களை அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், அது இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் விடாமுயற்சி தேவை. கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போனாலும் பொறுமையாக நிதானமாக அமைதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. இதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், மன கவலைகள் வந்து போகலாம். ஆகவே எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைகளை மனதில் கொண்டு வராமல் அந்த நாட்களை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, அமைதியாக கடந்து செல்வது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் விடாமுயற்சி தேவை. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை சரி செய்து தொடர்ந்து முயற்சி செய்து பயணிப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவதும், ஒரு மனக்கவலைகளோ தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை சரி செய்து முன்னேறுகின்ற அதிக உழைப்பை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதம் இதெல்லாம் இல்லாமல் அமைதியாக நிதானமாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாக இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், அது சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம், அது பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது, திட்டமிட்டு சிந்தித்து பணியாற்றுவது நல்லது. ஆகவே வீண் விரயம், வீண் அலைச்சல் தவிர்க்கப்படுவது நல்லது. பிறகு 23ஆம் வெள்ளிக்கிழமை நாள், 24ஆம் சனிக்கிழமை, 25ஆம் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்குமே மீன ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது, இதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ள லாபகரமான நன்மை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் சிறக்கும், நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் அமையும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். இதில் கன்னி ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும், நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், கடுமையாக போராடி வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு நினைச்சது நடக்கும், நீண்ட நாள் எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது, நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உடல் ஆரோக்கியம் பெறும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும்.
இதில் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 24ஆம் தேதி சனிக்கிழமை, 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மிகவும் கவனத்துடன் பொறுமையாக இருக்க வேண்டிய ராசி. மேச ராசிக்கு கொஞ்சம் வீண் செலவு, வீண் விரயங்கள் ஏற்படும், வீண் அலைச்சல் ஏற்படும். அதையெல்லாம் தவிர்த்து திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது. பொறுமை முக்கியம். மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சிப்பது நல்லது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த நாட்களில் சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். கவலைகள், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே மனதில் உறுதியோடு பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன சோர்வுகள் வரும், மனக்கவலைகள் வரும். ஆகவே மனதில் எந்த விதமான கவலைகளுக்கு ஆளாகாமல், கவலைப்படாமல் அந்த நாட்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கடந்து செல்வதற்கு முயற்சிப்பது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சி செய்கிற போது சிறு சிறு தடைகள் வரும், தாமதங்கள் ஏற்படும். அதையெல்லாம் பொறுமையாக நிதானமாக சரி செய்து விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாகனத்தில் செல்லும்போது பயணங்கள், பிரயாணங்களில் சரியான நேரத்திற்கு தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு வீட்டில் கொஞ்சம் அதிக வேலைகள் இருக்கும். ஆகவே டென்ஷன், படபடப்பு இல்லாமல், அதிக கோபதாபங்கள் இல்லாமல், வாக்குவாதம் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக குடும்ப முன்னேற்றத்தில் பங்கெடுத்து கொள்வதும் நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். இதில் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையும் நல்லதொரு முன்னேற்றமும் ஏற்படும். உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல லாபகரமான நாள், வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வியாபாரம் செழிக்கும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை நாள் 25ஆம் தேதி 12 மணிக்கு மேலே ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக, சுப செலவாக பார்த்துக்கிற நல்லது. இல்லைனால் வீண் செலவுகள் ஏற்படும். வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை மிக சரியாக செய்து முடித்து வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் சிறக்கும், நல்ல நாள் தான். இதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். அது இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காம, அதிர்ஷ்டத்தையெல்லாம் எதிர்பார்க்காம உழைப்பை அதிகப்படுத்த வேண்டிய நாள். தந்தையோடு கருத்து வேறுபாடு பராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுமை முக்கியம், நிதானம் முக்கியம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே மனதில் கவலைகள் இல்லாமல் தெளிந்த அறிவோடு, சிந்தனையோடு, பொறுமையாக நிதானமாக வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மனக்கவலைகள், மன சோர்வுகள் வந்து போகும். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வைத்திருப்பது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். மகர ராசிக்காரர்கள் வேலையில், பணிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் தடைகள் வரும், தாமதம் வரும், இடையூறு வரும். அதையெல்லாம் சரி செய்து முன்னேற்ற பாதையில் விடாமுயற்சி கொண்டு வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. பயணங்களில் அதிக கவனம் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு வீட்டு சூழ்நிலையில் அதிக பங்களிப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் முன்கோபம், வீண் வாக்குவாதம் இதெல்லாம் இல்லாமல் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே 2026 ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை இந்த நாட்களில்
12 ராசிகளின் நன்மைகளும் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளையும் தொகுத்து இந்த வார ராசி பலனில் வழங்கியிருக்கிறோம். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். பயனுள்ள இந்த நாட்களை புரிந்து சரி செய்து அதை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.